நீ டாஸ்க்ல ஒழுங்கா போனதா நான் சொன்னேன். சொன்னாரு என்கிட்ட நீ மாட்ட எனக்கு பயமா இருக்கு. அக்ரஷன் என்ன நீ எகிரிட்டு வர பச்சையா தெரியுது. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்துருச்சு. செகண்ட் ப்ரோமோ தரமா இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோராவும் அதுக்கப்புறம் எஃப்ஜேவும். இவங்களுக்குள்ள என்ன சண்டை, எதனால இது ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வந்துடலாம். ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் பெஸ்ட் பர்ஃபார்மர்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. பெஸ்ட் பர்ஃபார்மர்னு இந்த வாட்டி செலக்ஷன் வைப்பாங்களா தெரியல. ஏன்னா ஜெயிச்ச டீமை வந்து தலைவர் போட்டிக்கே கலந்துக்க வச்சிட்டாங்க. ஸோ அவங்க தான் பெஸ்ட்னு முடிவு பண்ணியே பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஒஸ்ட்டுக்கு வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னதுல அரோரா என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஃப்ஜேவோட பேரை சொல்லியிருக்காங்க போல. அதனால தான் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வருது. இவங்க ரெண்டு பேருமே ஒரே டீமை சேர்ந்தவங்களா இருந்தாங்க. விக்ரம் இந்த டீம்ல இருந்தாரு, இதை தாண்டி சபரி அந்த டீம்ல இருந்தாரு. இவங்க எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த டீம்ல ஒஸ்ட் பர்ஃபார்மரா எஃப்ஜேவை வந்து அரோரா சொல்லியிருக்காங்க. இதனால தான் ஒரு கிளாஷ் மாதிரி ஏற்படுது. அதுல அரோரா என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்க் நீ ஒழுங்கா பண்ணலன்னு நான் சொல்ல, ஆனா டீமை விட்டு நீ போன, அதாவது டீமை விட்டு விலகி போன அப்படின்றத தான் நான் சொன்னேன். அதாவது உனக்கு ஒஸ்ட்னு சொல்றதுக்கு இந்த காரணத்தை தான் நான் சொன்னேன், நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது அவங்க கொஞ்சம் கத்தி பேச ஆரம்பிக்கிறாங்களா. உடனே கத்தாத பொறுமையா பேசு, ஐயோ நீ கத்துறது எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்க ரெண்டு பேர் மேல யார் மேல தப்புன்றதா சரியா சொல்ல முடியலங்க. ஏன்னா என்ன இஷ்யூ நடந்ததுன்னு பார்த்தா தான் நம்மளால தெளிவா சொல்ல முடியும். ஆனா இவங்க ரெண்டு பேர்ல யார் எக்ஸ்போஸ் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதாவது இப்படி சண்டை வருதுன்னா ஒருத்தர் மேல தானே தப்பு இருக்கும். அப்படி இவங்க ரெண்டு பேர்ல யாரு மேல தப்பு இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா வந்து அரோராவை பத்தி சொல்லணும்னா ஆம்பளை பொறுக்கி, இந்த எஃப்ஜேவை பத்தி சொல்லணும்னா பொம்பளை பொறுக்கி. இந்த ரெண்டு பொறுக்கிங்கள்ல எந்த பொறுக்கி எக்ஸ்போஸ் ஆனாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. சிலரெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேட்டகரியில இவங்க ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது ஸ்டார்டிங்ல இருந்தே என்னன்னு தெரியல, இவங்க ரெண்டு பேரும் மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ எஃப்ஜேவும் சில விஷயங்களை பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, ஒருத்தர் பேசும்போது இவனை லாக் பண்ற மாதிரி பாயிண்ட் வச்சிட்டாங்கன்னா ஓவரா பண்ணுவான். ஒரு மாதிரி வந்து அவங்களை ட்ரிகர் பண்றது, மார்க்கிங் பண்றது, அந்த மாதிரிலாம் பண்ணுவான். அதிகம் அதை பார்வதி கிட்ட தான் பண்ணுவான். இப்போ அரோரா கிட்ட அந்த விஷயத்த பண்ற மாதிரி இருக்கு. சரி, அதுக்கு நான் அரோரா ஒழுங்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப தெளிவா அரோரா ஒரு கேம் பண்றாங்க. ஆக்சுவலா விஜய் சேதுபதி கிட்ட இவனை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க பாத்தீங்களா, நைஸா. அதாவது விஜய் சேதுபதியே சப்போர்ட் பண்ற அளவுக்கு அரோரா அன்னைக்கு ஒரு டிராமா பண்ணாங்க. அந்த டிராமா பண்ணதுக்கு அப்புறம் இவன் கண்டிப்பா அரோரா கிட்ட பேச மாட்டான், விலகி தான் இருப்பான்னு நான் நினைச்சேன். ஏன்னா வந்து பக்கவா மாட்டி விட்டுட்டா அரோரா மாட்டி விட்டதுல எஃப்ஜே இன்னும் கொஞ்சம் திட்டு வாங்கினா. அதனால கொஞ்ச நாளாவது பேசாம இருப்பான்னு நினைச்சேன். பார்த்தா மறுநாளே ரெண்டும் சேர்ந்து தான் சுத்திட்டு இருந்தாங்க. சரி, சேர்ந்து சுத்திட்டு இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு கோவம் இருக்க தானே செய்யும். அந்த கோவத்தை தான் இந்த இடத்துல எஃப்ஜே வெளிப்படுத்துறான் போல. ரெண்டு பேருமே மாத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்றேன். நீ டாஸ்க் ஒழுங்கா பண்ணலன்னு நான் சொல்ல, டீமை விட்டுட்டு அப்பப்ப நீ கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்ததுன்னு தான் உன்னை சொன்னேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதை கொஞ்சம் கத்தி சொல்றாங்க. கத்தினா வந்து ரொம்ப கத்தல, கொஞ்சம் சத்தமா பேசி சொல்றாங்க. அதுக்கு கத்தாத அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். நீ கத்துறது பயமா இருக்குன்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி சொல்றான். அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நான் உனக்கு எதிராக ஒரு சரியான பாயிண்ட்டை வச்சிட்டேன்னா உனக்கு கோவம் வந்துடுது, அக்ரெஷன் ரொம்ப அக்ரெசிவா மாறிடுற, அது ரொம்ப பச்சையா தெரியுது அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அப்படியா, நான் அப்படி பண்றேன், நீ பண்றது தான் பச்சையா தெரியுது, நீ பண்றது தான் பச்சையா தெரியுதுன்ற மாதிரி எஃப்ஜே சொல்லிட்டு இருக்கான். இதை தாண்டி அரோரா ஒன்று சொல்றாங்க. அதாவது உனக்கு எதிராக யாராவது சரியா ஒரு பாயிண்ட்டை வச்சிட்டாங்கன்னா அவங்களை எந்த எக்ஸ்ட்ரீமுக்குனாலும் போய் புட் டவுன் பண்றது தான் உன்னோட வேலைன்ற மாதிரி சொல்றாங்க. இதை எஃப்ஜே பண்ணுவான். இதுல மறுக்கிறதுக்குலாம் எதுவும் கிடையாது. இதை எஃப்ஜே பண்ணுவான். நிறைய வாட்டி பண்ணியிருக்கான் எஃப்ஜே. அதாவது வந்து யாராவது ஒருத்தர் இவனை கரெக்டான இடத்துல லாக் பண்ணிட்டாங்கன்னா இஷ்டத்துக்கு எகிரி அடிச்சிட்டு இருப்பான் அவங்க கிட்ட. இதுக்கு தான் நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பார்வதியை பிடிக்காது இல்ல, அதனால எஃப்ஜே பார்வதியை போட்டு பொழக்கும் போது பயங்கரமா ஃபயர் விடுவாங்க. ஆனால் அது வந்து சரியான விஷயம் கிடையாது. அது ஒரு மாதிரி பண்ணுவாங்க. எப்படி பண்ணுறது அது சொல்ல முடியாது. அவன் பண்ணுறதை பார்க்கும்போதே கடுப்பாகும். இந்த பொறுக்கி அடித்து சாவடிச்சிடலாமான்ற மாதிரி கடுப்பாகும். யோசிச்சு பாருங்க, வெளியே இருக்க எனக்கே கடுப்பாகுதுன்னா உள்ள இருக்கவங்களுக்கு கடுப்பாக தானே செய்யும். அந்த மாதிரி இந்த ஒரு வேலையை பண்ணுவாங்க. ஸோ அதனால எப்படி இந்த சண்டை ஆரம்பிச்சதுன்னு தெரியல. நிச்சயமா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணும் போது தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஃபுல் எபிசோட்ல பார்ப்போம், யார் மேல தப்புன்றதை அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஸோ இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பா சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.